ஆங்கிலேயர் ஆட்சி தொடங்குவதற்கு முன்பு இந்திய கிராமங்கள் தன் நிறைவு பெற்றவையாக இருந்தன. விவசாயமே மக்களின் முதன்மை தொழிலாக இருந்தது. விவசாயிகள் உணவு பயிர்களை வளர்த்து கிராம சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தனர். நிலம் என்பது சமூக சொத்தாக கருதப்பட்டு பாரம்பரிய முறைகளில் நிர்வகிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பின் இந்த அமைதியான கிராம வாழ்க்கை மெல்ல மாறத் தொடங்கியது. அவர்கள் இந்திய நிலங்களை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதிக வருமானம் ஈட்டுவதையே முக்கிய நோக்கமாகக் கொண்டனர். இதற்காக நிலங்களின் மீது வரி விதிப்பது அவசியம் எனக் கருதப்பட்டது. ஆங்கிலேயர்கள் கிராமங்களில் தங்களின் அதிகாரத்தை நிலைநாட்டினர். விவசாயிகளின் நிலங்கள் அளவிடப்பட்டு புதிய நிர்வாக முறைகள் கொண்டுவரப்பட்டன. இந்த மாற்றங்கள் விவசாயிகளிடையே அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தின. நில அளவீடு செய்வதற்காக ஆங்கிலேய அதிகாரிகள் கிராமங்களுக்கு வந்து நிலங்களை கணக்கிட்டனர். இதுவே புதிய நிலவரி முறையின் தொடக்கமாக இருந்தது. விவசாயிகள் தங்களின் பாரம்பரிய நில உரிமைகளை இழக்கக்கூடும் என்ற பயத்தில் இருந்தனர். அரசு அலுவலகங்களில் நிலப்பதிவுகள் தயாரிக்கப்பட்டன. எந்த நிலத்திற்கு எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்பதும் பதிவு செய்யப்பட்டது. இந்த பதிவுகள் விவசாயிகளின் சம்மதம் இன்றி செய்யப்பட்டன. ஆங்கிலேய அரசு விவசாய நிலங்களுக்கு அதிகமான வரியை நிர்ணயித்தது. பயிர்கள் விளையாவிட்டாலும் இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டாலும் விவசாயிகள் கட்டாயமாக வரி செலுத்த வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. இந்த காலத்தில் ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜமீன்தார்கள் நில உரிமையாளர்களாக மாற்றப்பட்டனர். விவசாயிகள் ஜமீன்தார்களிடம் வாடகை செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பல ஜமீன்தார்கள் விவசாயிகளை கடுமையாக சுரண்டினர். அதிக வாடகை வசூலிக்கப்பட்டதால் விவசாயிகள் கடும் துன்பத்திற்கு உள்ளாகினர். ரயோட்டுவாரி முறையில் விவசாயிகள் நேரடியாக அரசுக்கு வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. நில உரிமை இருந்தாலும் அதிக வரி காரணமாக விவசாயிகள் சிரமப்பட்டனர். மஹல்வாரி முறையில் ஒரு கிராமம் முழுவதும் சேர்ந்து வரி செலுத்த வேண்டிய பொறுப்பு விதிக்கப்பட்டது. ஒருவரால் வரி செலுத்த முடியாவிட்டாலும் முழு கிராமமும் பாதிக்கப்பட்டது. வரி வசூலாளர்கள் விவசாயிகளிடம் கடுமையாக வரி வசூலித்தனர். விவசாயிகளிடம் பணமோ தானியமோ இல்லாத நிலையிலும் வரி வசூல் தொடர்ந்தது. இயற்கை பேரழிவுகள் காரணமாக பல பகுதிகளில் பயிர்கள் சேதம் உருவானது. இவை ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான முக்கிய எதிர்ப்புகளாக அமைந்தன. விவசாயிகள் ஜமீன்தார்களுக்கும் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கும் நேரடியாக எதிர்த்துப் போராடினர். இந்த போராட்டங்கள் பல இடங்களில் அடக்கப்பட்டன. என்றாலும் இந்த கிளர்ச்சிகள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தின. அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கின. இந்த விவசாய போராட்டங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அடித்தளமாக அமைந்தன. ஒற்றுமை, தைரியம் மற்றும் எதிர்ப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு கற்றுத்தந்தன.